மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும். நம்முடைய பிரசங்கத்தின் தலைப்பு பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வழிநடத்தி கானான் வரை சேர்த்தான். அதற்கு பிறகு யோசுவா இவர்களை கானானுக்கு உள்ளே வழிநடத்தி தேசத்தை பங்கு போட்டு ஜனங்களுக்கு குடியமர்த்தி கொடுத்தான். இந்த மோசேயும் யோசுவாவும் மரித்ததற்கு பின்பு ஒரு சில மூப்பர்கள் இருந்தார்கள். அவர்களும் மரித்து போனார்கள். அதற்கு பிறகு பிறந்த தலைமுறைக்கு ஆண்டவரை பற்றி சரியாக தெரியாது. அவர்களுக்கு வனாந்தர வாழ்க்கையை பற்றி தெரியாது. எகிப்தில் நடந்த அற்புதங்கள் தெரியாது. யோசுவா எப்படி பங்கு பிரித்து கொடுத்தான் எதுவும் தெரியாது. இவர்கள் ஆண்டவரை அறியாத வாழ்க்கைக்கு போய்விட்டார்கள். அதோடு நிற்காமல் அவர்கள் பாகாலுக்கு தங்களை ஒப்புவித்து விட்டார்கள். ஆகவே கர்த்தருடைய முழு பாதுகாப்பு இவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. கர்த்தரை சார்ந்து வாழவில்லை, பாகாலை சார்ந்து வாழ்ந்தார்கள். எனவே பாதுகாப்பு இல்லாமல் போய்விட்டது. இவர்களை சுற்றிலுமாய் இருந்த தேசத்தார், அம்மோனியர், மோவாபியர், பெலிஸ்தர், இவர்கள் எல்லோரும் இவர்கள் மேலே யுத்தம் பண்ணினார்கள். அப்போது இந்த தேசத்தை பிடித்து கொள்வார்கள். இவர்கள் அவர்களுக்கு பகுதி கட்டுவார்கள், போர் தொடுப்பார்கள். இங்கே இருக்கிற எல்லா வெள்ளாமையையும் எல்லா விவசாய வேலையும் கெடுத்து விடுவார்கள். இவர்கள் அறுப்பு இருக்கிற சமயத்திலே அவர்கள் அறுத்து கொண்டு போய் விடுவார்கள். இவர்களுடைய ஆடுகள், மாடுகள், கழுதைகள் எல்லாவற்றையும் அவர்கள் கொண்டு போய் விடுவார்கள். இந்த ஜனங்கள் மிகவும் வேதனைப்படுவார்கள், கஷ்டத்திலே வாழ்ந்தார்கள். அப்படி ஒரு காலகட்டத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்தான். அவனுடைய பெயர் கிதியோன். இந்த கிதியோன் வாழ்ந்த நாட்களிலே மீதியானியர் என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் பக்கத்திலே இருக்க இன்னும் 2 தேசத்தார்களை சேர்த்து கொண்டு இவர்களோடு யுத்தத்திற்கு வந்தார்கள். அங்கே என்ன நடந்தது என்பதை நாம் இப்போது பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் புத்தகம் 6வது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். 7 வருடங்கள் கஷ்டப்படுகிறார்கள். மீதியானியர் இவர்களுடைய செல்வங்களை எல்லாம் அள்ளி கொண்டு போய்விட்டார்கள். இந்த ஜனங்கள் பயந்து கொண்டு மலைக்கேபிகளிலே, குகைகளிலே, காடுகளிலே போய் பதுங்கிக் கொள்ளுகிறார்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக. அப்போது இந்த மனிதன் இருக்கிறானே, கிதியோன் என்று சொல்லக்கூடிய மனிதன், அவன் ஒன்றும் பெரிய பலசாலி அல்ல. அவன் தன்னுடைய வார்க்கோதுமையை களத்திலே தாளடிக்கவில்லை. அதை கொண்டு வந்து ஆலைக்கு பக்கத்திலே யாருக்கும் தெரியாமல் ஒளித்து வைத்து அவன் அங்கே வார்க்கோதுமையை போரடித்து கொண்டிருக்கிறான். அவன் பயந்து இருக்கிறான். எப்படியாவது இந்த உணவை பத்திரப்படுத்த வேண்டும், என் குடும்பத்திற்கு 1 வருடத்திற்கு உணவு வேண்டும், நான் பிழைக்க வேண்டும். அதை பாதுகாப்பாக அவன் போரடித்து தானியத்தை சேகரித்து கொண்டிருக்கிறான். திடீரென்று கர்த்தருடைய தூதன் வருகிறார். தூதன் என்ன சொல்லுகிறார்? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். பயந்தாங்கொழியே, நடுங்குகிறவனே, பயந்து
ஆலையிலே போரடிக்கிறவனே, அப்படி கர்த்தர் சொல்லலை. கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். உடனே இவன் சொல்லுகிறான், என்னையா சொல்றீங்க? கர்த்தர் எங்களோட இருந்தா எங்களுக்கு இப்படி நேரிடுவானேன்? நாங்கள் என்ன நிலையில் இருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும், என்னுடைய நிலையும் உங்களுக்கு தெரியும். என்ன போய் பராக்கிரமசாலின்னு சொல்றீங்களே? கர்த்தர் என்னை, இவர்களை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த போது நடந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அந்த கர்த்தர் எங்கே? எங்களை இப்படி ஒப்பு கொடுத்து விட்டாரே. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே நீ போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். இப்போ உனக்கு என்ன பலன் இருக்கிறது? அந்த பலனோடு நீ போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் சொல்லுகிறான், என் குடும்பம் மிகவும் எளிமையான குடும்பம். என் குடும்பத்தில் நான் ரொம்ப சாதாரண பாவப்பட்ட ஒரு மகன். நான் என்ன செய்ய, எப்படி போவேன்? நானாவது எப்படி யுத்தம் பண்ணுவதாவது? கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். நீ போ, கிதியோனே போ, நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன், நீ அவர்களை முறியடிப்பாய். இன்றைக்கும் சில நேரத்தில் மனிதர்கள் பிற மனிதர்களை சார்ந்து வாழ முயற்சிக்கிறார்கள். எனக்கு இந்த அவங்க உதவி வந்தால் நல்லா இருக்கும், இந்த இவங்க உதவி செஞ்சால் நல்லா இருக்கும், நான் அவங்கள மலை மாதிரி நம்பி இருந்தேன், அவங்கெல்லாம் கைவிட்டுட்டாங்க. மனுஷனை நம்புவது வெறுதா, பைபிளில் தான் போட்டிருக்கு. மனுஷனை நம்பினா நீ கண்ணியிலே அகப்பட்டு கொள்ளுவாய். அப்படியே கர்த்தர் சொல்றார், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். Stop, put an end to trusting on human beings. மனிதர்களை நம்புவதற்கு முற்றுப்புள்ளி வைக்க பழகுங்கள். கர்த்தரை நம்பி வாழ்வதற்கு பழகுங்கள். கர்த்தரோடு நல்ல உறவு இருக்கும் என்றால் நிச்சயமாக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அப்பொழுது அவன் என்ன செஞ்சான்? சொன்னது சரி, ஆனால் என்கிட்ட பேசுனது கடவுள் தானா? நீங்கள் தான் பேசுனீங்களா? யார் பேசுனதுன்னு எனக்கு தெரியணும். அதனால் ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு காணிக்கை கொண்டு வர்றேன், என் காணிக்கையை நீங்கள் ஏற்றுக்கணும் என்று சொல்லிவிட்டு போய் அவர் சொல்கிறார், போயிட்டு வா, உன் காணிக்கையை கொண்டு வா. அவன் போய் ஒரு ஆட்டை பிடிச்சு அடித்து இறைச்சியை சமைத்து ஆணம் வைத்து, ஆணம்னா என்னப்பா? குழம்பு. பைபிளில் எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் எழுதி வச்சிருக்காரு. அப்பம் சுட்டு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வருகிறான். இவர் அதுவரை உக்காந்தே இருக்கார். உடனே அங்கே கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டியா? அந்த பாறை மேலே உன் அப்பத்தை வை, உன் இறைச்சியும் வை, அந்த ஆணத்தை அது மேலே ஊற்று. அதே போல் அவன் செய்தான். கர்த்தர் கையிலே ஒரு கோல் இருக்கிறது, அதை நீட்டி நுனியிலே அதை தொட்டார். உடனே கற்பாறையிலிருந்து அக்கினி புறப்பட்டது, எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது. உடனே அவனுக்கு பயமா இருக்கு. ஐயையோ, கர்த்தரை நான் பார்த்துட்டனே, தூதனை பார்த்துட்டனே, பயப்படுறான். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நீ சாவதில்லை. அந்த காலத்தில் நம்பிக்கை இருந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே. கர்த்தருடைய தூதனையோ கர்த்தரையோ தரிசித்து விட்டால் செத்து போய் விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். கர்த்தர் சொல்றாரு, நீ சாவது இல்லை. உடனே அந்த இடத்துக்கு அவன் பேர் வைக்கிறான், யெகோவா ஷாலோம். யெகோவா ஷாலோம், அந்த இடத்துக்கு ஒரு பேரை வைத்து விடுகிறான். அடுத்து கர்த்தர் ராத்திரி வர்றாரு, அவன்கிட்ட பேசுகிறாரு, இந்த பாரு, உங்கள் அப்பாவுக்கு இங்கே பக்கத்தில் ஒரு தோப்பு இருக்குது, நிறையா மரம் இருக்குது, அதில் பாகாலுக்கு ஒரு பலிபீடம் கட்டி உங்கள் அப்பா ஆராதனை பண்ணிகிட்ருக்காரு, உங்கள் ஊர்க்காரன்லாம் அதுக்கு வர்றான். நீ என்ன பண்ணு, போய் முதல்ல அந்த தோப்பை வெட்டு, அந்த பலிபீடத்தை உடச்சி போடு. உங்கள் அப்பாவுக்கு ஒரு காளை மாடு இருக்குது, ரெண்டாவது காளை, காளையை பிடிக்காத, என்னன்னு தெரியலை, காளை வேண்டாம், ரெண்டாவது காளையை பிடி,
அந்த காளையை பிடிச்சு நீ இப்போ இருக்க தோப்புக்கு மேலே ஒரு பாறை மேடு இருக்குது, அந்த இடத்துல பலியிடு என்று. கர்த்தர் முதல்ல அவனை எப்படி கூப்பிட்டாரு? பராக்கிரமசாலியே. இப்போ பராக்கிரமசாலி கொஞ்சம் பயமாக இருக்கு. இவன் என்ன பண்ணுறான்? ராத்திரி, பகலில் போக பயம், பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் பார்த்து என்ன செய்வாங்கன்னு தெரியல. ராத்திரி போய் 10 பேரை கூப்பிட்றான். வேலைக்காரவங்களை கூட்டிகிட்டு போய் ஒரே ராத்திரியில் தோப்பை காலி பண்ணிட்டான். வெட்டி போட்டு அதை பலிபீடத்தை இடித்து விட்டு காளையை கொண்டு போய் மேலே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தர் சொன்ன மாதிரி இதை பலியிட்டு விட்டான். காட்ஸ் திங் ஷுட் பி டன் இன் காட்ஸ் வே. கர்த்தருடைய காரியங்கள் கர்த்தர் சொன்னபடி செய்யப்பட வேண்டும். அடுத்த நாள் காலையில் எல்லாரும் வர்றாங்க தோப்புக்கு. வந்து பார்த்தா காணா. யார் இதை செய்தது விசாரிக்கிறார்கள். யாரோ சொல்கிறாங்க கிதியோன். உடனே கிதியோனுடைய வீட்டுக்கு வந்து விட்டார்கள். கிதியோனுடைய வீட்டில் வந்து அவங்க கூப்பிட்றாங்க, கிதியோன் அனுப்பு. அவங்க அப்பா யோவாஸ் நல்ல அப்பா. சொல்லுங்க, நல்ல அப்பா, நல்ல தகப்பன். அவன் வர்றான். என்னடா, எதுக்குடா என் மகனை கூப்பிட்றீங்க? உனக்கு தெரியாத விஷயம், அப்பாவுக்கே தெரியாமல் அம்பிட்டு வேலை தெரியாதா? இப்படி நடந்து போச்சு, அதனால் அவன் கொல்லப்பட வேண்டும். அப்பாவுக்குள்ள ஒரு வேகம் வந்துருச்சு. ஏண்டா, என் பிள்ளையை அதுக்காக கொல்லுவீங்களா? ஏன் மகனை கொல்றதுக்கு எப்படி வருவீங்க? பாகால் தனக்காக வழக்காடட்டும், விடுறா என் மகனை. அவனுக்கு அதனால எருப்பாகால்னு பேர் வந்தது. அப்படி கர்த்தர் அவனை அன்றைக்கு காத்துக்கொண்டார். பயமான சூழ்நிலை. ஒவ்வொரு வேலையும் கர்த்தர் கொடுக்கறது எல்லாமே பயமாத்தான் இருக்கு. ஆனால் இவன் பயப்படவில்லை. இவன் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறான், கர்த்தர் சொன்னபடி செய்கிறான். அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, நீ புறப்பட்டு போய் இந்த மீதியானியரை நீ வந்து காலி பண்ணணும். இவன் தான் பயந்துகிட்டு இருக்கானே. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் கர்த்தர் இவனோட பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. இவன் போய் நிற்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோனின் மேல் இறங்கினார். கர்த்தர் சொன்னது போல செய்ய வேண்டியதை செய்து முடித்தவுடன் கர்த்தர் வருகிறார், அவன் மேல் இறங்குகிறார், அவனோடு தங்குகிறார். கர்த்தர் வந்து தங்குவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். இன்னும் வேற தேவனற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு கர்த்தர் எனக்குள்ள வரணும், என்னை ஆசீர்வதிக்கணும், எனக்காக இதை செய்யணும், அதை செய்யணும், நோ. நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? இத்தனை காலமும் இவர்களுக்கு பாகால் மேல் நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்போது கர்த்தருக்கு பலியிட்டு விட்டார்கள். கர்த்தர் சொல்றாரு, ஓகே குட். அவருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். உடனே அவன் எக்காலத்தை எடுக்கிறான், ஊதுறான். என்ன என்ன எக்கால துணி? யுத்தத்துக்கு எல்லாரும் கிளம்பி வாங்க. எல்லா ஜனங்களும் கூடி வந்து விட்டார்கள். எல்லா ஜனங்களையும் பார்த்தவுடன் எண்ணி பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, ரொம்ப அதிகமான ஜனங்கள் வந்து விட்டார்கள். இப்ப இவர்களை விட்டு யுத்தம் பண்ண வைத்தால் அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்க கை, நாங்க பராக்கிரமசாலிகள், நாங்க செஞ்ச பத்தியா எவ்வளவு கெட்டிக்காரத்தனம், நாங்க தான் ஜெயிச்சோன்னு சொல்லுவாங்க. அது கூடாது. என்னுடைய கனத்தை, என்னுடைய மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன். அதான் கர்த்தருடைய பாலிசி. என்னுடைய மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடேன். அதனால இவங்ககிட்ட சொல்லு, யாருக்கெல்லாம் பயமா இருக்கோ, யாருக்கெல்லாம் திகிலா இருக்கோ, நீங்க எல்லாரும் போயிருங்க திரும்பின்னு சொல்லு. எத்தனை பேர் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 10 பேர் திரும்பி இருப்பாங்களா? 20 பேரா? 22,000 பேர் யுத்த வீரர்கள், பயமும் திகிலும் உள்ளவர்கள். ஆமா, எதுக்கு இவங்க வந்தாங்க யுத்தத்துக்கு? உள்ள இவ்வளவு பயம் இருக்குல்ல, ஓடி போயிட்டாங்க. மீதம் பார்த்தா ஒரு 10,000 பேர் இருக்காங்க. கர்த்தர் சொல்றாரு, இதுவும் டூ மச், இவர்களும் மிகவும் அதிகம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் இவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். என்ன டெஸ்ட்? அவங்களுக்கு வாட்டர் டெஸ்ட், தண்ணியில் இவங்களுக்கு ஒரு சோதனை.
வந்து இவங்க எல்லாரும் ஆத்தங்கரையில் நிற்கணும். இப்போ எல்லோரும் தண்ணி குடிக்க சொல்லுன்றாரு. தண்ணி குடிக்க சொன்னால் முழங்கால் போட்டு குனிஞ்சு அந்த ஓடுற தண்ணியை குடித்தானா கொஞ்சம் பேர்லாம் என்ன பண்ணாங்க, ஐயோ ஏதாவது வந்துடுவானோ, திருடே வந்துடுவானோ, அது வந்துடுமோ இது வந்துடுமோன்னு சொல்லிட்டு தண்ணி அள்ளி பார்த்துட்டு அப்படி குடிக்கிறான், கையில் அள்ளி. கர்த்தர் சொன்னார், இந்த அள்ளி குடித்தவன் 300 பேர், குனிஞ்சு குடித்தவன் 10,000 பேர். 10,000 பேரை பேசாமல் போய் கூடாரத்தில் ஜம்முன்னு படுத்து தூங்க சொல்லு, இந்த 300 பேர் போதும். இந்த 300 பேரை கொண்டு வருகிறான். இதற்கு முன்பாக இந்த கிதியோனுக்கு என்கிட்ட கர்த்தர் கொடுப்பாரா, இதை ஒப்பு கொடுப்பாரா? அதுக்கு கர்த்தருக்காகவே ஒரு டெஸ்ட் வைக்கிறான், தோல் டெஸ்ட். என்ன சொல்கிறான், நான் வந்து இந்த தோல் எடுத்துகிட்டு வருவேன், இங்கே விரிப்பேன், பனி தோல் மேலே மட்டும் பெய்யணும், சுற்றி இருக்க மண்ணில் பெய்யக்கூடாது. அதே போல் அடுத்த நாள் வந்து பார்க்குறான், சுற்றி இருந்த இடம்லாம் காஞ்சிருக்கு, இதை எடுத்து பிழிஞ்சா ஒரு கிண்ணம் நிறையா தண்ணி. அப்பாடா ஸ்தோத்திரம், கர்த்தர் ஒப்பு கொடுத்துருவார். அப்படி போயிட்டானா போல பாருங்க. பயந்தாங்கொழி, சந்தேகம், பலனற்றவன், பகலில் செய்யாமல் இரவில் செய்கிறவன். ஆனா கர்த்தர் அதெல்லாம் பார்க்கல, அதை அவர் சட்டம் செய்யல. அவர் ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார், ஆதியும் அந்தமானவர், ஆரம்பமும் முடிவும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். இவன் என்ன செய்வான், எதை செய்வான், எப்படி செய்வான், யாரை கொண்டு செய்வான், என்ன எப்படிப்பட்டவன், எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அதனால்தான் அவர் பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே. பயந்தாங்கொள்ளின்னு சொல்லவே இல்லை, அவன் பயந்தாங்கொள்ளி தான். ஆனா கர்த்தர் அவனை பயந்தாங்கொள்ளின்னு சொல்லவே இல்லை, பராக்கிரமசாலி என்றே சொல்லுகிறார். நம்மை பார்த்து என்ன சொல்லுவார்? ஹல்லேலூயா. உங்க இருதயத்தை கேட்டு பாருங்க, உங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுவார்? கையால் ஆகாத பிள்ளையே, நீ பாவம், உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன செய்ய முடியும், நீயே ஒரு நோய் பிடித்த பிள்ளை, உனக்கிட்ட 5 பைசா சேமிக்க தெரியாது, உன் கை ஓட்ட கை, எல்லாம் அது வழியாக போயிடுது. அப்படியா சொல்கிறாரு? நோ நோ நோ. அவர் என்ன சொல்கிறாரு? ஏன் பிள்ளை. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கர்த்தர் பார்க்கிறப்ப ஏன் பிள்ளை, அவர் அப்படி சொல்கிறார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் நம்மை பார்க்கும்போது பரிசுத்தமான் என்று சொல்லுகிறார், நீதிமான் என்று சொல்லுகிறார். இயேசு நம்மை அப்படி மாற்றி இருக்கிறார். ஒரே ஒரு காரணம், இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் போதும், அது போதும். அவர் நம்மை வேறு மாதிரி பார்க்கிறார். இவனை கர்த்தர் அப்படி வேறு மாதிரி பார்க்கிறார். இவன் சொல்றான், கோச்சுக்காதீங்க ஆண்டவரே ப்ளீஸ், இன்னும் ஒரே ஒரு தடவை சோதிச்சு பார்த்துக்கிறேன், இன்னும் ஒரே ஒரு தடவை ஒரு சின்ன டெஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன் ஆண்டவரே. அதே தோலை இப்போ நான் போடுவேன். இப்போ என்ன பண்ணணும், எல்லா இடத்துலையும் பனி பெய்யணும், இந்த தோல் மட்டும் காஞ்சிருக்கணும். போடு. கர்த்தர் பொறுமையாக இருக்கிறார். அவருக்கு ஒன்றும் அவசரமெல்லாம் இல்லை, அவர் பொறுமையாக இருக்கிறார். நீ போய் பலி நீ என்னமோ ரொட்டி கிட்டியெல்லாம் சுடணுமா, சுட்டுக்கிட்டு வா, நான் உட்காந்துருக்கேன். நீ இந்த தோல் மேலே மட்டும் பனி பெய்யணுமா, பெய்ய வைக்கிறேன். இப்போ தோல் மேலே மட்டும் பெய்யக்கூடாதா, ஓகே. அவர் பொறுமையாக இருக்கிறார், ரெடியாக இருக்கிறார், காத்திருக்கிறார். அவருக்கு ஆரம்பம் முதல் முடிவு வரை என்ன நடக்கும் என்பது தெரியும். அவர் ஆல்பா ஒமேகா. இவன் என்ன செய்ய போறான், இவன் என்னவெல்லாம் வேண்டும், அவருக்கு வேண்டியது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன், ஒரு மனுஷி, அவர் சொன்னதை கேட்டு கவனிக்கிற பிள்ளைகள். மாற்றி செஞ்சிடக்கூடாது. அவர் 2வது காளையை வெட்டுனாக்க 10வது காளையை கொண்டு வந்து வெட்டிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறவர்கள். சரிதான் ஆண்டவரே, எனக்கு அந்த பலிபீடத்தை இடிக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு, அதை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் செஞ்சிடறேன். நோ, கர்த்தர் சொல்லுகிறபடி கீழ்ப்படியுதல் வேண்டும்.
அதே போல அன்றைக்கு பார்த்தால் சுற்றிலும் பனி பெய்திருக்கிறது, ஆனால் இந்த தோலிலே பெய்யவில்லை. அவனுக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு. ரைட், கர்த்தர் கட்டாயம் ஜெயம் கொடுக்க போகிறார். இவன் கிளம்பி ரெடியாக இருக்கிறான். ரெடியாக இருந்த பிறகும் கர்த்தருக்கு தெரியுது இவனுக்குள்ள கொஞ்சம் கிட்டு கிட்டு கிட்டுன்னு மனசு இருதயம் பயந்துக்கிட்டு தான் இருக்கு. நமக்கும் கூட விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், தைரியமாக இருக்கிறோம். அதுக்கு பிறகு தனியாக உட்காந்துருக்கிறப்ப இருதயம் கிட்டு கிட்டுன்னு நடுங்குது. ஐயோ, நான் அதை செஞ்சிருவேனா? எனக்கு இது நடந்துருமா? நான் சுகமாயிருவேனா? என் மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை வந்துருவார் தெரியும். கொஞ்சம் பயமாக இருக்குது, கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. நான் வாழ்க்கையில் முன்னேறுவேனா? வேலை கிடச்சிருமா? சம்பாரிச்சிருவேனா? பெரிய ஆள் ஆயிடுவேனா? தெரியுது, அதெல்லாம் நடக்கும். ஆனால் உள்ளுக்கு கிட்டு கிட்டு கிட்டுன்னு நடுங்குது. ஆனால் அதுக்குன்னு வாழ்க்கை முழுசும் கிட்டு கிட்டு கிட்டுன்னு நடுங்கிட்டு இருந்தீங்கன்னா போச்சு. ஏதோ ஆரம்பத்தில் அது கொஞ்ச நாள் கொஞ்சம் பயப்படலாம். ஆனால் போக போக அவர் எப்படி பலவானாக இருக்கிறாரோ, அவர் வந்து சொல்கிறார், பலவானின் புத்திரனே அப்படி கூப்பிடுறாரு. அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். அப்புறம் கர்த்தர் பார்க்குறாரு, சரி உனக்கு இப்பயும் கொஞ்சம் யுத்தத்துக்கு போகிறதுக்கு பயமாக இருந்தால் நீயும் உன் வேலைக்காரன் பூரா 2 பேரும் போங்க, போய் அந்த மீதியானியர் கூடியிருக்கிறார்களே அந்த இடத்துக்கு போங்க, அவங்க பாளையத்திலே என்ன நடக்கிறது என்று போய் பாருங்கள், கேளுங்கள்னு சொல்கிறார். அதே போல் இவனும் உன்னுடைய வேலைக்காரனும் போகிறார்கள். போய் மேலே ஏறி போனாக்க முதல் கூடாரத்தில் வெளியே நிற்கிறாங்க. அங்கே 2 பேர் பேசிகிட்டு இருக்கான். ராத்திரி 12 மணிக்கு பேசுகிறானுங்க, நடுராத்திரி. தூக்கம் வரல. ஒருத்தன் சொல்கிறான், நான் ஒரு கனவு கண்டேன். இவன் கேட்குறான், என்னடா கனவு? இந்த ஒரு சுடப்பட்ட வார்கோதுமை அப்பம், ஒரு சப்பாத்தி, அது அப்படியே உருண்டு வந்துச்சு. இஸ்ரவேல் அந்த அவர்களுடைய ஏரியாவிலேருந்து வந்து என்ன பண்ணுச்சு, இந்த கூடாரத்து மேலே மோதிச்சு, நம்ம கூடாரங்கள்லாம் டமால்னு விழுந்துருச்சு. இதுதான் கனவு. உடனே அந்த கனவை கேட்டுக்கிட்டு இருந்தவன் பதில் சொல்கிறான், இது வேற ஒன்றுமில்ல, அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கானே ஒருத்தன், யோவாசுடைய மகன் கிதியோன், அவன்தான். அவன் வரப்போகிறான், நம்மளை காலி பண்ண போகிறான். எவ்வளவு அருமையான ஒரு கனவும் அதற்கு பதிலும். அதை இவன் வெளியே கூடாரத்துக்கு வெளியே நின்று கேட்டுக்கிட்டே இருக்கான், நடிங்கிட்டு தான் இருக்கான். வா போகலாம். திரும்பி வர்றாங்க. அவனுக்கு வேண்டிய வார்த்தை கிடைத்து விட்டது. கர்த்தர் பேசிவிட்டார், யாரையோ கொண்டு பேசிவிட்டார். ஆரம்பம் முதல் முடிவு வரை என்ன நடக்கும் என்று அறிந்த ஆண்டவர் பேசிவிட்டார். வர்றான். வந்து இந்த 300 பேர் கையில் அள்ளி குடித்தானே, அந்த 300 பேரையும் கூப்பிட்றான். இங்கே வாப்பா, ஆளுக்கு ஒரு பீரங்கி தர்றேன், ஆளுக்கு ஒரு துப்பாக்கி தர்றேன், ஒரு கத்தி கொடுக்குறேன், உங்களுக்கு கவன் கொடுக்குறேன், வில்லு கொடுக்குறேன், அம்பு கொடுக்குறேன். அதெல்லாம் சொன்னானா? இதெல்லாம் இருந்தால் தான் யுத்தம் நடக்கும். ஆனால் அவன் சொல்கிறான், ஆளுக்கு ஒரு சட்டி எடுத்துக்க, ஒரு மண்பானை, அப்புறம் ஆளுக்கு ஒரு எக்காலம் எடுத்துக்க. அப்போ எல்லாரும் எக்காலமெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆட்டுடைய அந்த கொம்பை எடுத்து, கொம்பு எக்காலங்கள் எல்லோரும் செஞ்சு எல்லோரும் வீட்டில் வச்சுருப்பாங்க. உங்கள் எக்காலத்தை எடுத்துக்கங்க. அடுத்து தீவெட்டி எடுத்துக்க. யுத்தத்துக்கு கொண்டு போகிற ஆயுதங்களை பாருங்க. அப்புறம் நீங்கள் எல்லோரும் என்ன செய்யணும், நான் சொல்கிற மாதிரி செய்யணும், நான் செய்கிற மாதிரி செய்யணும். அங்கே போன உடனே நான் வந்து ஒரு நேரத்தில் என் பானையை போட்டு உடைப்பேன், இந்த தீவெட்டியை தூக்கி பிடிப்பேன். பிறகு நான் சொல்லுவேன், எக்காலத்தை ஊதுவேன், நான் சொல்லுவேன், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். நான் இதை சொல்லுவேன். இதே மாதிரி நீங்கள் எல்லோரும் செய்யணும். 300 பேர் எஸ் எஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி செய்வோம். 3 பிரித்தான், 3 இடத்துல கொண்டு வந்து நிற்க வச்சா இவன்லாம் பார்த்தீங்கன்னாக்க திரளான ஒட்டகங்கள், கழுதைகள், குதிரைகள், எக்கச்சக்கமான தானியங்கள், வேண்டிய எல்லா பொன் பொருள் எல்லாவற்றையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதான் அன்றைக்கு பழக்கம். ஏன்னா இது எத்தனை நாள் யுத்தம் என்று தெரியாது. 1 நாள் யுத்தமா, 10 நாள் யுத்தமா, 1 மாத யுத்தமா, 1 மாதம் எதை சாப்பிட்றது? சாப்பிட்றதுக்கு வேண்டிய எல்லாம் கொண்டு வந்திருப்பார்கள், சமையலுக்கு வேண்டிய எல்லாம் கொண்டு வந்திருப்பார்கள், எல்லா பாத்திர பண்ணம் இருக்குது. அடுத்து பணம் காசு இதெல்லாத்தையும் அங்கே ஊரில் வச்சுட்டு வர முடியாது. வச்சுட்டு வந்தால் எவனாவது வந்து அடிச்சுட்டு போயிடுவான். யுத்தத்துக்கு போன நேரத்தில் பார்த்து எல்லாத்தையும் இவன் தான் கொண்டு வருவான்.
தான் கூடாரத்தில் தான் வச்சிருக்கான். அடுத்து கையில் பணம் வெள்ளியெல்லாம் இருக்குது. எதிரிக்கிட்ட தோத்தம்னா இதெல்லாம் போயிடும். அதனால் எதிரியோட நல்லா சண்டை போட்டு ஜெயிக்கணும். இதுதான் அன்றைக்கு யுத்த முறை. ஆடு மாடு 1 மாதம் யுத்தம்னாக்க பலன் வேணுமில்ல, ஆடு மாடு அடித்து சாப்பிடணும்ல, அதையும் கொண்டு வந்திருக்கான். எல்லாம் அங்கே இருக்குது. அப்போ இவங்க 300 பேரும் நிற்கிறார்கள். இவன் தன்னுடைய கொம்பை எடுத்து ஊதுகிறான். எக்கால சத்தம் கேட்கிறது. யுத்தம் ஆரம்பிக்க போகிறது. பானையை உடைக்கிறான். கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டணம். உடனே 300 பேரும் பானையை உடைச்சான், தூக்கி பிடிச்சான். தன்னுடைய தீவெட்டியை உயர்த்தி பிடிக்கிறார்கள். எக்காலத்தை ஊதுறாங்க. ஊதிட்டு சொல்றாங்க, கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். கர்த்தர் எங்களை அனுப்பி இருக்கிறார். கர்த்தர் எங்களை காப்பாற்றி இருக்கிறார். கர்த்தர் எங்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்திருக்கிறார். இந்த கானான் தேசத்திலே, யூதா வம்சத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார். பின்னாலே தாவீது இதிலே வரப்போகிறான். தாவீதின் குமாரனாக இயேசு வரப்போகிறார். எங்கள் தேசத்திற்காக நாங்கள் யுத்தம் செய்வோம், நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். அதான் அன்றைக்கு அவர்களுக்கு இருந்த பலன். அதே போல அவர்கள் செய்தவுடன் அந்த மீதியானியர், இன்னும் கூட ஒரு 2 தேசத்தார் இருக்காங்க, அவர்களுடைய பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக கர்த்தர் கலக்க பண்ணினார். அவனே ஒருத்தனோட ஒருத்தன் சண்டை போட்டுக்கிறான். யாருன்னு தெரியல. அவன் நினச்சிக்கிட்டான் இவங்க எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று. குருட்டாட்டமாகி போச்சு. அன்னைக்கு எல்லாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ணி கொண்டார்கள். அவர்கள் அன்றைக்கு கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் யுத்தம் பண்ணினார். இவர்கள் ஜெயித்தார்கள். இவர்கள் வெற்றியோடு திரும்பி வருகிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆரம்பத்திலிருந்து முடிவு வர என்ன நடக்கும் நல்லா கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் கைவிடாதவர். கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக இருக்கிறார். அவர் தன் பிள்ளைகளை நோக்கத்தோடு தெரிந்தெடுத்திருக்கிறார். நோக்கத்தோடு ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, உன் குமாரனை எனக்கு கொடு, நான் உனக்கு என் குமாரனை தருவேன். அதன் நிமித்தம் இந்த பூமியில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு பெரிய பாவ விடுதலை கிடைக்கும், பரலோகத்திற்கு போகிற வாய்ப்பு கிடைக்கும். அதற்காக கொடு என்று கேட்டார். அவனுடைய சந்ததியிலே வருகிற இந்த அருமையான கிதியோன் அவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியை, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆண்டவர் சொல், நான் உன்னோடு இருக்கேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நீ எனக்கு செவி கொடுத்தால் போதும், நான் காட்டுகிற வழியிலே நடந்து வா, நான் சொல்லுகிற முறைப்படி நீ விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் மட்டும்தான் நம்முடைய சார்பிலே வேலை செய்யக்கூடியது. எதை விசுவாசிப்பது? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பது. அக்கா அப்படி சொல்லுச்சு, அண்ணன் அப்படி சொன்னாரு, மாமா இப்படி சொன்னாரு, பெரியப்பா தாத்தா இப்படி சொன்னாங்க. நோ, கர்த்தர் என்ன சொன்னார்? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. கர்த்தரும் வார்த்தையும் ஒன்று. நேரம் அதுக்கு தான் சொல்றது. பைபிளை படிங்க, வீட்டில் உட்காந்து வேதத்தை படியுங்கள், வசனங்களை மனப்பாடம் பண்ணுங்க, பிள்ளைகளை வசனங்களை மனப்பாடம் பண்ண வைங்க, ஆலயத்து கூட்டிட்டு வாங்க, வந்து உட்கார்ந்து வார்த்தைகளை நீங்கள் கவனியுங்கள். நீங்கள் அதை கவனிக்கும் போது உங்கள் பிள்ளைகள் கவனிக்க பழகுவார்கள். அது பாட்டுக்கு வந்து இங்கே உட்காந்துருக்கும் குட்டி பிள்ளை, அது என்ன செய்யும்? அது இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து அது பாட்டு கை தட்டிட்டு அப்படி இருக்கும். அது போதும், அதுதான் அது செய்கிற ஆராதனை. சரியாக செய்யுங்கள், கூட்டுவாங்க, பிள்ளைகள் வந்து கேட்கட்டும். கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே. எங்க சொல்லுங்க, பராக்கிரமசாலியே, நான் பராக்கிரமசாலி, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் சொல்லுகிறபடி நான் நடப்பேன், நான் என்ன கேட்டாலும் கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பார். கர்த்தர் என்னுடைய ஆண்டவர், அவர் எனக்கு உதவி செய்வார், அவரை பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறேன்.